இந்த காலை நிகழ்வின் இறுதியாக சிந்தனையாளன் பொங்கல் மலரை வெளியிட்டு சிறப்பித்த புதிய குரலின் நிறுவனர் தோழர் ஓவியா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் மதனகவி அவர்களே, மேடையிலே இங்கு மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் தூண்களாக தலைவர்களாக வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்கள் ஐயா முகிலன் அவர்களே, துரை சித்தார்த்தன் அவர்களே, பாலசாவல்லவன் அவர்களே, இங்கு நம்ம எல்லாம் வரவேற்று உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் பகுத்தறிவாளன் அவர்களே, இந்த சிந்தனையாளன் பொங்கல் மலரை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய திருப்பத்தூர் நகர திமுக செயலாளர் வழக்குரைஞர் எஸ் ராஜேந்திரன் அவர்களே, இங்கு வாழ்த்துறை நல்கி இருக்கக்கூடிய தோழர்கள், அதற்கு முன்னதாக தன்னுரிமை தமிழ் தேச எழுச்சி முரசு என்கின்ற நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினரும் அன்புக்குரிய தோழருமான சா குப்பன் அவர்களே, அந்நூலின் படியினை பெற்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய மக்கள் தமிழகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் செவ்வேல் அவர்களே, இங்கு வாழ்த்துறை நல்கி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர்கள் பார்த்திபராஜா, நடராஜன் ஆகியோரே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய முகமது நபீம் அவர்களே, பிசிகாவிலே இருந்து வாழ்த்துறை நல்கி சென்றிருக்கக்கூடிய தோழர் ஞானசேகரன் அவர்களே, திமுக வழக்குரைஞர் அணி அமைப்பாளர் தேவகுமார் அவர்களே, மேலும் தோழர் சங்கர் அவர்களே, ராஜேந்திர பிரசாத் அவர்களே, தசரதன் அவர்களே, இளவரசன் அவர்களே, இங்கு நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் வெங்கடேசன் அவர்களே, இங்கு அவையிலே கூடியிருக்கக்கூடிய, நான் பெயர் விட்டாலும் கூட கூடியிருக்கக்கூடிய பல முக்கியமான தோழர்கள், ஐயா குயில்தாசன் போன்றோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை நான் முதற்கண் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உண்மையில் சிந்தனையாளன் இதழுக்கு தமிழக வரலாற்றில், முற்போக்கு இயக்கங்கள் வரலாற்றில் ஒரு நீண்ட வழித்தடம் இருக்கிறது. மிக பெரிய வரலாறு அது. எப்போதுமே வரலாறுகள் துவக்கம் மிகச் சிறியதாகத்தான் இருக்கும். பெரிய கூட்டங்கள் குறுகிய கால நிகழ்வுகளாகத்தான் வரலாற்றிலே நடந்தேறி இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அவை ஒரு முடிவுகளாக இருக்கும். ஆனால் தொடக்கங்களும் தொடர்ச்சிகளும் மிக சிறிய அளவிலும், ஆனால் எது சிறப்பு என்றால் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதுதான் அதனுடைய சிறப்பு. மேலும் அது சாதித்திருக்கக்கூடிய சாதனைகள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது 2008 வாக்கிலெல்லாம் தொடர்ந்து நான் சிந்தனையாளனில் எழுதிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. சிந்தனையாளனுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு பெரும் இடத்தை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது, எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் தந்ததற்காக நான் முதலிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மலரை வெளியிட்டு இங்கு உரையாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு. ஐயா ஆணைமுத்து அவர்கள் மறைந்த பிறகு ஐயா ஆணைமுத்து அவர்களை பற்றி நாம் பேசியாக வேண்டும். அதாவது ஒரு தனி மனிதராக பலர் சமுதாயத்தில் அவங்க ஒரு தனி மனிதரே இல்லை, அந்த எல்லையை கடந்து ஒரு பொது சமூக வெளிக்குள் தங்களை கரைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கரைத்து கொண்டவர்கள் தான் பெரும் தலைவர்களாக உருவாகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது 96 வருடங்கள் அவருடைய வயது, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் அவருடைய பொது பயணத்தினுடைய வயது. அதாவது இந்த 2 வார்த்தையிலேயே கிட்டத்தட்ட எல்லாம்
சொல்லப்பட்டு விடுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனிதன், அதாவது நேத்து அடிக்கிற காத்துல இன்னைக்கு உயரத்துக்கு போய்ங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். அவர்களையும் சிலர் தலைவர்கள் என்று சொல்லுகிற அவலத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவங்களெல்லாம் அப்படி சொன்ன பிறகு நம்ம தலைவர்களை தலைவர்னு சொல்லும் போது கூட கொஞ்சம் கூச்சமா இருக்கு அல்லது வெக்கமா இருக்கு. இந்த வார்த்தையே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சே அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் இந்த ஒரு தொடர்ந்து 75 ஆண்டுகள் பொது வாழ்க்கையிலே தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே எந்த பிசிறும் இல்லாமல் பிறழ்வும் இல்லாமல் தனக்கென்று எதையும் செய்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் வாழ முடியுமா? எது அவர்களை இயக்கியது? நாம ஐயாவை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி பார்க்கும்போது பார்க்கின்றோம், அது எப்படி ஒரு மனிதனால் சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது மூத்திரச்சட்டியை ஒருவர் தூக்கி கொண்டு வர, அவரையும் குழந்தை போல் 4 பேர் தாங்கி கொண்டு வர, அப்போதும் உட்கார்ந்து 2 மணி நேரம் இந்த சமுதாயத்தை பற்றிய சிந்தனையில் சிறிதும் தடுமாற்றம் இல்லாமல் தன்னுடைய இறுதி பேருரை வரை தயக்கமோ குழப்பமோ முரண்பாடுகளோ இல்லாமல் ஒருவரால் எப்படி பேச முடிந்தது? எப்படி அப்படி ஒரு பயணத்தை நடத்த முடிந்தது? உலகில் சில மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள். அப்படிதான் நம்மால் புரிந்து, ஏன்னா எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அப்படி இருக்க முடியுமா? ஒரு சின்ன கைவலி கால்வலி வந்த உடனே எனக்கு இன்னைக்கு வர முடியுமான்னு தெரியல, நம்மளே சொல்றோம், நான் உட்பட சொல்றேன், முடியல, இன்னைக்கு வர முடியுமான்னு தெரியல. நான் கண்டவங்களுக்கு பதில் சொல்றது என் நோக்கம் கிடையாது. ஆனால் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றவர்கள் ஒரு சின்ன வலி வந்தா நாம எவ்வளவு ஓய்வு எடுக்க விரும்புறோம். முதல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை இதையும் திறந்து பார்த்தா வராத நோயை பத்தி எல்லாம் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், வந்துருமோங்கிற பயத்துல. அவங்க வந்த நோயை கூட கண்டுக்காம வாழ்ந்தாங்க. ஐயா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீ இன்னைக்கு வராத நோயை பத்தி படிச்சுக்கிட்டு கிடக்குற, நேரம் இல்லைங்கிறாங்க. ஆனா இவ்வளவு படிக்க இவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? உனக்கு என்ன கர்ப்பப்பை கேன்சர் வந்துருமா? அதுக்கு அறிகுறிகள் என்ன? லங்ஸ் கேன்சர் வந்துருமா? அல்லது வேற ஏதாவது ஒண்ணு வர்ற புது வியாதிகள்லாம் வராம இருக்கணும்னா நீ இப்படி மூச்சு பயிற்சி பண்ணு, இப்படி சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத. நான் எதையும் தப்பா சொல்லலைங்க, இதெல்லாம் நீங்களும் கடைப்பிடிங்க, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், நான் அதுல எல்லாம் ஆனால் இப்படி இருக்கிற மனித சமூகத்தில் பெரியாருக்கு ஒரு முறை நாக்குல ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணு புற்றுநோயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு வந்ததா இல்லை அப்படி உறுதி பண்ணாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. மனுஷன் அதை பத்தி கவலையே படல, அதுவே போயிடுச்சு அவரை விட்டுட்டு. இதெல்லாம் நான் கற்பனையா சொல்லல. ஏன் என்று கேட்டால் தன்னை பற்றிய சிந்தனையே அற்று போவது. அவரு ஒரு தலைவரோட மரணத்துக்கு இரங்கல் உரை எழுதுறார். அவர் பன்னீர்செல்வம் நினைக்கிறேன், எனக்கு இரங்கல் உரை எழுதும்போது எழுதுறாரு, தன்னுடைய உறவுக்கார பையன், உறவுனா அண்ணன் பிள்ளை, ஏதோ ஒரு குழந்தையினுடைய மரணம், பையனுடைய என் மகன் மரணம் நிகழ்ந்தது. ஆனா அது கூட தனிப்பட்ட சோகம் என்று என்னால் கடந்து விட முடியும். அதை தனிப்பட்ட சோகம் என்று என்னால் கடந்து விட முடியும். ஆனால் உன்னுடைய இழப்பை நான் எப்படி தாங்குவேன்? பொது வாழ்க்கையில தன்னுடைய தலைவராக தோழராக ஏற்றுக்கொண்ட இழப்பு, இதுதான் இழப்பு, இதுதான் என்னால தாங்கிக்கிற முடியல. என் பிள்ளை செத்து போனா கூட இது ஒரு, அந்த சோகம் கூட சுயநலம் தானே. அந்த சோகம் எதுல இருந்து வருதுன்னா சுயநலத்திலிருந்து வருது.
இல்லையா? இப்படியெல்லாம் சிந்தித்த தலைவர்களை பத்தி இன்னைக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்கப்பா? என்னெல்லாம் கேட்குறீங்க? நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பேரு கேள்வியா? இதுக்கெல்லாம் பதில் வேற சொல்லணுமா? டெபாசிட் போச்சு, ஆனா அந்த ஓட்டு கூட வாங்கி இருக்க கூடாது. இந்த அதாவது ஈரோடு அந்த ஓட்டு போட்ட மக்கள் நிச்சயமாக குறைந்தபட்ச ஒரு நேர்மையோடு யோசித்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாக்களிக்கிறோம், அது கூட வாங்கி இருக்க கூடாது. ஆனா அது சரி, எதிர்கட்சியை பிஜேபி ரொம்ப திட்டமிட்டு நிறுத்தினார்கள். ஏடிஎம்கே எல்லாருமே அவங்க வேலையால் தானே. எஜமானன் கூப்பிட்டு சொல்றத செய்ய வேண்டியதா. நீ நிக்காத, சரிங்கய்யா நிக்கல, அவர் மட்டும்தான் நிக்கணும், சரி வேற யாரும் நிக்க கூடாது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு செஞ்சாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுடைய தொண்டர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பொது உணர்வுக்கு ஆட்பட்டதில், தன்னலம் கருதா பொது வாழ்க்கைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டதில் 100% பெரியார் தொண்டராக வாழ்ந்த பெருந்தலைவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள் அப்படிங்கிறத நான் முதற்கண் நன்றியோடு இப்போது நினைவு கூறணும். அவர் விட்டு சென்ற பணியை எங்க அவர் இருக்கந்தட்டியும் செய்தாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட கூடாது, அப்படி ஒன்று நடந்து விடக்கூடாது. ஏன்னு கேட்டா, அறிஞர் அண்ணா சொன்னார் பாருங்க, நாங்க தமிழ்நாடு கோரிக்கையை, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டோம், ஆனால் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. அதே மாதிரி தலைவர்கள் மறைந்து விட்டார்கள், தலைவர்கள் முன்னெடுத்த போராட்டம் எங்கள் முன்னால் அப்படியே நிற்கிறது. அப்ப இந்த போராட்டத்தை நாங்க முன்னாடி எடுத்துட்டு போகணுமே, இதை விட்டுற முடியாதே என்று தங்களுடைய எத்தனையோ சொந்த இடர்பாடுகள் இருந்த போதில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய தலைவர்கள் போட்டு கொடுத்த வழியிலே இன்று இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா மிகிலனாக இருக்கட்டும், தோழர் குப்பனாக இருக்கட்டும், ஐயா துரை சித்தார்த்தன் அல்லது வாலசா வல்லவன் போன்ற தோழர்கள் இன்று முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரும் பணிக்கு தமிழ் சமூகத்தின் சார்பாக நான் நன்றி பாராட்டுதலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மலரை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. ஐயா அவர்கள் தொடங்கிய பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் அது ஐயா ஆணைமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த சட்டகம், அந்த ஃப்ரேம், இந்த மலர்ல அந்த ஃப்ரேம் அப்படியே வருது. அவருடைய முக்கியமான அவருடைய குரல்கள் என்னென்ன? தனித்தமிழ்நாடு கோரிக்கையை இனி நாம கேட்கல, விட்டாச்சு இல்லையா? அப்போ ஐயா ஆணைமுத்து அழுத்தமாக அந்த இடத்தை தன்னுரிமை தமிழ் தேசம் என்று நிரப்புகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஏன்னா அந்த இடத்துல நீங்க இன்னொன்னு வைக்கணும், வைக்கலன்னா அந்த விட்டது சரியானதாக ஆகாது இல்லையா? அப்போ அதை வைத்து தொடர்ந்து இந்திய அரசியல் சட்டம் எவ்வாறாக தமிழ் இன மக்களுக்கு எதிரானதாக எழுதப்பட்டது, இன்றும் தொடர்ந்து அது அவ்வாறே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு சிந்தனையாளன் இதழிலும் தவறாமல் அந்த சரணை எடுத்துக்கொண்டே வந்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். கிட்டத்தட்ட இந்த மலரிலும் அதே போல இந்தியாவினுடைய எதிர்ப்பு என்று சொன்னால் நம்முடைய எதிரி யார், ஒரு இயக்கம் இதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை சிதறடிப்பதற்கான ஒரு பெரிய முயற்சிகள் தான். எனக்கு முன்னாடி பேசியதில் யாரோ ஒரு தோழர் பேசும்போது மிக சரியாக குறிப்பிட்டார். எதிரி அங்க மட்டும் இல்ல, எதிர்பக்கத்துல மட்டும் இல்ல, சிக்கலே இங்கேதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எதிரி இப்ப நம்ம முதல்ல அடையாளம் காட்டின மாதிரி அவ்வளவு எளிதாக எதுக்க மட்டும் இல்லை, பல்வேறு திரிவுகள், கொள்கை திரிவுகள்,
திசை மாறாட்டங்கள், இவையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். முழுமையாக பேசினால் 3-4 மணி நேரம் பேசினாலும் முடியாது. எனவே நான் சில விஷயங்களை தொட்டு காட்டி செல்லலாம்னு நினைக்கிறேன். எதிரி என்பது பார்ப்பனர் தலைமைதான். இதில் எந்த சமரசமும் இல்லாமல் அதை முதல் கட்டுரையாக வைத்துதான் சிந்தனையாளர் பொங்கல் மலர் தன்னுடைய பதிவை தொடங்குகிறது. நம்முடைய தோழர் வாலசாவல்லவன் அவர்கள் தான் அதனை எழுதியிருக்கிறார். பாசிச பார்ப்பனியத்துக்கு எதிராக ஓரடி திரள்வோம். இதுவே இப்ப பெரியாரார் தான் பார்ப்பனருக்கு எதிராக ஓரடி திரள்வோம், அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா, நீங்க அப்ப மற்றவங்க எல்லாம் தப்பு பண்ணலையான்னு கேட்க கூடாது. யார் தப்பு பண்ணல? எல்லார்கிட்டையும் தவறுகள் இருக்கும். எல்லாரையும் ஒரு கட்டத்தில், ஒரு சிலரை ஒவ்வொரு காலகட்டத்தில் எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்களே இருக்கு. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சிருது. நம்ம தூக்கி போட்டு அடிக்க மாட்டோமா? அடிச்ச பிள்ளைய அடிப்போமா மாட்டோமா? அடிக்கதானே செய்வோம். ஏண்டா நீ அந்த பிள்ளைய போட்டு இந்த அடி அடிச்ச அப்படின்னு அடிக்க மாட்டோமா? அது வேறு. உள்ளுக்குள் தவறுகள் இருக்கிறது, அதை கண்டிப்பது என்பது வேறு. கண்டிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, கண்டிக்கணும், தண்டிக்கணும், எல்லாமே உண்மை. ஆனால் இந்த நாட்டின் அரசியல் எதிரி யார்? இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிரணியை யார் தலைமை ஏற்கிறார்கள்? இதிலே நமக்கு என்ன விதமான தெளிவு இருக்கிறது? இன்று பெரியார் இயக்கத்தினுடைய இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை திசை திருப்பி விட வேண்டும் என்பதற்கு பல்வேறு முயற்சிகள் நடக்கின்றன. அதிலே இருந்து நாம் நம்மை தெளிவாக தற்காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை. அவர்கள் மிக தெளிவாக எனக்கு முன்னாடி பேசுன மாதிரி அவர் ஆண்டு ரீதியாக என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அதில் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை அது எந்த அளவுக்கு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இலக்கிலே எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதனை அவருடைய அந்த கட்டுரை மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது. அடுத்து பெரியாருடைய கட்டுரைகள், ஆணைமுத்து அவர்களுடைய கட்டுரைகளை மீண்டும் எடுத்து பதிவு செய்கிறார்கள். அதே போல தொடர்ந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே இன்றைய சமகால பிரச்சனைகளை, நீங்க திராவிடம் என்றால் தமிழுக்கு எதிர்ன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 1000 முறை திருப்பி சொல்லிவிட்டோம், தமிழை வாழ வைத்ததே திராவிடம்தான். தமிழுக்கு அரியணை போட்டு கொடுத்தது திராவிடம்தான். சங்க இலக்கியத்தை பத்தி யார் பேசுனா? இன்னைக்கும் நாங்க பேசுறோம். இன்னைக்கும் இரும்பு பயன்பாட்டை தமிழ் சமூகம் முன்னரே கண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாங்க பதிவு பண்றோம். எந்த பணியை திராவிட இயக்கம் தமிழுக்காக செய்யாமல் இருக்கிறது? எந்த பணியில் அது பின்தங்கி இருக்கிறது? நன்றாக யோசித்து பாருங்கள். தமிழ் நீச பாஷைன்னு சொன்னதை எதிர்த்து பேசுறது யாரு? திருக்குறளை. அதாவது இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தன் அறியாமையில பொய் சொல்லலாம், அவனுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஆனா அறிஞ்சே பொய் சொல்றவனுக்கு பதில் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம பொய் தான் சொல்றோம். திருக்குறளை மலம் என்று பெரியார் சொன்னார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. எங்கையா சொல்லி இருக்கிறாரு? அதே மாதிரிதான் இன்னொரு மிக முக்கியமான இது, பெரியார் தாயோடும் சகோதரியோடும் புணரலாம் என்று சொன்னார் அப்படின்னா சரி, அது எங்க சொல்லியிருக்காருன்னு காட்டு. ஏதோ 1-2 தூக்கிட்டு வந்தாங்க, இந்தா சொல்லியிருக்காரு. ஏன் அதுல நல்லா படிச்சு பாரியா, உன் பிரம்மன் அப்படி சொல்லி இருக்கிறதா இருக்கு, அதை பெரியார் சொன்னதா எப்படி சொல்ற அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு, இல்ல கடைசியில சமயோஜிதமா நடந்துக்கோங்கன்னு போட்டிருக்கிறாரு.
அதுக்கு அதுதான் சரி. சமயோஜிதத்துக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அதுதான் அர்த்தம். அதை யார் சொல்றது? நீயா? இல்லை. சமயோஜிதம்ங்கிற வார்த்தைனா என்னதுங்க? யோசிச்சு நடந்துக்கோ. சமயோசிதம் அப்படின்னா பல்வேறு வரலாற்று உண்மைகள் இருக்கு, பல்வேறு சூழல்கள் இருக்கு. ஒவ்வொரு சமூகமும் வந்து ஒவ்வொரு ஒழுக்கத்தை பின்பற்றுது. எனவே எப்பா இதான்ப்பா உன் சூழல், அதனால உன் சமுதாயத்தினுடைய பழக்கத்தை ஒத்து நீ சமயோசிதமா நடந்துக்கோன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னுடைய நிலைமையை காப்பாத்திக்கோ. எந்த ஒரு செயலும் உன்னை அழித்து விடாதபடி நீ விவேகியாக நடந்துக்கோன்னு அர்த்தம். நீ அறிவாளியாக நடந்துக்கோன்னு அர்த்தம். இதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ற? அவர் சொன்னாரா பிரம்மனை மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னாரா? முதல்ல ஓம் பிரம்மா ஏன் அப்படி பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் நீ அதுக்கு பதில் சொல்றியா? மறுபடியும் பெரியார் சொன்னாருன்னு சொல்றீங்க. ஏப்பா ஓம் பிரம்மா ஏன்பா அப்படி பண்ணாரு? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் நீ பதில் சொல்லியிருக்கிய? எல்லாரும் சொல்லியாச்சு. குளத்தூர் மணி ஆசிரியர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, பைத்தியத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு போயிட்டார். மற்ற எத்தனையோ தோழர்கள் அதுக்கு பதில் எழுதிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஜீவா டுடேல கூட 3 இது ஒளிபரப்பு வந்து இதுக்காக தான் வந்து நடைபெற்றது. இதெல்லாம் வாசிச்சு இதாயா இருக்கு அப்படின்னா கடைசியா ஒன்று சொல்றான், ஆதாரத்தை நீ தான் காட்டணும். அடப்பாவி, நீ பேசுவ, நான் ஆதாரம் காட்டணுமா? இது என்ன, எந்த ஊரு நியாயப்பா இதெல்லாம்? நீ ஆமா, நீ பேசுவ, நான் ஆதாரம் கொடுக்கணும். இப்படி அதாவது சம்பந்தம் இல்லாமல் திசை திருப்பக்கூடிய, கொஞ்சம் கூட ஒரு அறிவு நாணயம் நேர்மை இல்லாத எதிரிகளோடு, அதாவது அன்னைக்கு பெரியார் வாழ்ந்த காலத்தில் உள்ள எதிர்த்தரப்பினரை விட மிக மோசமான மலினமான எதிரிகளை சந்திக்க வேண்டிய ஒரு கொடுமை நமக்கு நேர்ந்திருக்கிறது. அதுதான் இப்போ நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல் இங்கே வந்து சங்க இலக்கியத்தை பற்றி, அதாவது சங்க இலக்கியத்தை பற்றி மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னா கடைசியாக தமிழர் உணவு முறை பற்றியும் கட்டுரை இருக்கிறது. எப்படி வந்து இந்த மலர் என்பது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய, இன்று இந்த தமிழ் சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை தெளிவு எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம். அதே போல தான் பேராசிரியர் கருணானந்தம் அவர்களும், நீங்க வந்து திராவிடம்ங்கிறது வரலாற்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, ஆனால் நீ சொல்லுகின்ற சரஸ்வதி நதி எங்கே இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ இவர்கள் புனைவுகளை வரலாறாக்க பார்க்கிறார்கள். வரலாறாக்க பார்ப்பது மட்டுமல்ல, அதற்கு ஒருபடி மேலே போய் இவர்கள் புனைவுகளை அறிவியலாக்க பார்க்கிறார்கள். புனைவுகளை நீ வரலாறுன்னு சொன்ன, அது முதல் கட்டம். இப்ப அடுத்து என்ன சொல்றான்னா, எல்லா புனைவையும் அறிவியல்ங்கிறான். இல்லைன்னா ஐஐடி ப்ரொஃபசர் வந்து மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்லுவானா? மாட்டு மூத்திரம் குடிச்சா அதுவும் எப்படி இந்த தாயத்தை விற்கிறவன் சொல்ற மாதிரி சர்வரோக நிவாரணி மாதிரி சொல்றீங்க. நீ அப்படியே சொன்னா கூட நீ ஒரு சயின்டிஸ்டா பேசியிருக்கணும். நான் அதாவது மாட்டு மூத்திரம் புனிதமற்றதுன்னு நான் சொல்லலை, அது ஒரு திரவம், அவ்வளவுதான். அறிவியல் பூர்வமா அது ஒரு திரவம், அதுலேயும் ஏதோ ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கு. தண்ணியில வந்து H2O இருக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி அதுல சில விஷயங்கள் இருக்கு. நீ அதை பத்தி பேசு, அதுல இருந்து என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலான்னு நீ இல்லை. உன்னுடைய மாணவர்களுக்கு நீ வகுப்படுத்தினா பரவாயில்ல, ஒரு பொது நிகழ்ச்சியில போய் மாட்டு மூத்திரம் குடி நான் சொல்லுவேன். நீ எதை எங்க பேசுற? நீ உண்மையாவே அதுல அறிவியல் பூர்வமா அதுல என்னவோ இருக்குன்னு நீங்க நம்புனா நான் அதை கூட நான் கணக்குல எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டா நாங்க ஒன்றும் அப்படியெல்லாம் வந்து அது ரொம்ப ஐயோ அது ஐயோ அசிங்கன்னு சொல்றதே நாங்க கிடையாது, அது நீங்க தான்.
நாங்க எதையும் பார்த்து ஐயோ அசிங்கம் அருவருப்புலாம் நாங்க பேசுறது கிடையாது. ஆனா எங்க போய் நிக்குது? நீ வந்து புனைவுகளை வரலாறுன்னு சொன்னதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட. புனைவுகளை அறிவியல் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே எது வந்து வரலாறு என்பதற்கான ஒரு சிந்தனையும் இந்த மலரிலே வெளிப்படுகிறது. அதே போல விடுதலை ராஜேந்திரன் அண்ணனோட கட்டுரை ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க கட்டுரை. அவருடைய தலைப்பு, அதாவது நான் உள்ளுக்குள்ளாரெல்லாம் போக நேரம் இல்லை, தலைப்பிலேயே முடிஞ்சிருது. பெரியாரியம் வேகம் எடுக்கிறது. அவ்வளவுதான். நீ அவரே பெரிய அந்த அவருடைய கட்டுரை மட்டும் நான் அந்த ஒரு இதை மட்டும் நான் வாசி காமிக்க விரும்புகிறேன். நீ பெரியாரை எதிர்க்கிற, ஆனா பெரியாரை நீ எதிர்க்கவே முடியாது. நீ மட்டும் இல்லை, யாராலையும் எதிர்க்க முடியாது பெரியார். ஏன் தெரியுமா? பெரியார் சொல்றாரு, தமிழர் உரிமை போராட்ட களத்தில் அடக்குமுறைகளை வரவேற்ற பெரியார் அதையும் மீறி பேசுகிறார். என்னை மகாத்மாவாக்கி விடாதீர்கள். நீ பாராட்டணும்னு அவரே எதிர்பார்க்கல. என்னை இதுவரைக்கும் உலகத்துல எந்த தலைவராவது இப்படி சொல்லி இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை மகாத்மாவாக்கி விடாதீர்கள். தெய்வத்தன்மை பொருந்தியவனாக கருதப்பட்டு விட்டால், நீங்க அப்படி ஒரு அளவுக்கு மேல என்னை அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா மக்கள் என் வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். மக்கள் என் வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். நான் அயோக்கியன் என்று சொல்லப்பட்டால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்றைக்கு தேவையான வாக்கியங்கள். நான் அயோக்கியன் என்று சொல்லப்பட்டால் என் வார்த்தைகள் ஜாக்கிரதையாக கவனிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு தலைவரை உலகத்துல எந்த காலத்திலையும் யாராலையும் அசிங்கப்படுத்த முடியவே முடியாதுங்கிறது உனக்கு புரியணும். யாராலையும் முடியாது. இப்ப நீ சொல்லிட்டேல்ல, அந்த கட்டுரைய இப்ப இளைஞர்கள் எல்லாம் படிப்பாங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். இல்லைன்னா அந்த கட்டுரையை யார் படிக்க போறா? யாருக்கும் தெரியாது. இப்ப நீ சொல்லிட்டேல்ல, இப்ப உனக்கு பின்னாடி இருக்கிற தம்பிகளுக்கு புரியுதோ புரியலையோ, உலகம் பூரா இருக்கிற தம்பிகளுக்கு புரியும். ஓ, பெரியார் இப்படி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அவர்? எடு, அந்த கட்டுரையை எடு பார்ப்போம். ஏ அப்பா, என்ன அனாலிட்டிக்கல் லுக்கு, என்ன ஒரு ஆய்வு மனப்பான்மை. பெரிய PhD படிச்சு ஆய்வு பேப்பர் எழுதுறவன் கூட இந்த மாதிரி ஒரு மொழியில எழுத முடியாதே. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு கண்ணோட்டம். அதுல எதை நீ இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் மனித இனம் வாழ்ந்திருக்கு, வளர்ந்திருக்கு. அதுல எங்களால் நிறைய பேச முடியும். அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்னைக்கு நிறைய பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு உலகத்துல. முதல்ல உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது, அதை இன்னும் சொல்ல போனா, இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் படிக்கவே கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா உங்க கனவு பலிக்காது. உங்க தம்பிகளே படிப்பாங்க. அதை எப்படி உங்களால தடுக்க முடியும்? நீங்க வேற எடுத்து கொடுக்குறீங்க. அங்க அப்படி சொல்லியிருக்காரு, இங்க அப்படி சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்க. பெரியார் கருத்தை ஃபுல்லா படிச்சுட்டு அவர் நடுவுல சொன்ன ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு நீ அப்படி சொல்லியிருக்கிறாரு, இதுதான் எங்களுக்கும் வேணும், இப்ப வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம், நீ இந்த பணியை தொடர்ந்து செய், அது போதும் எங்களுக்கு. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு கட்டுரையும் எங்க பிள்ளைங்க தேடி தேடி படிக்கும். அதுல பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதைத்தான் பெரியாரும் சொல்றார். நீ என்னை அயோக்கியன்னு சொல்லு, அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கவனமாக என் மக்கள் படிப்பார்கள். அப்ப அந்த வகையில ஒரு பெரிய உதவியைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பெரியார் எவ்வளவு அதிகமாக இந்த குறுகிய காலத்துல பேசப்பட்டிருக்கிறாரு. புத்தக கண்காட்சியில பெரியாருடைய நூல்கள் தான் அதிகமாக விற்பனையாகி இருக்குது. அதற்கு ஒரு காரணம் உங்களுடைய பிரச்சாரமும் ஒரு காரணம் இல்லையா? எனவே இந்த உதவியை அவர்கள் செய்யட்டும். அதே போல
எல்லா கட்டுரைகளையுமே சிறப்பான கட்டுரைகள். நான் வந்து ஒரு இன்றைய காலச்சூழல் கருதி சிலருடைய கட்டுரைகளை நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்டுரைகள். அது மட்டும் இல்லை, ஐயா ஆணைமுத்து அவர்களை பற்றி சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்களுடைய ஒரு கனவு அல்லது அவருடைய சிந்தனை போக்கு மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் பிளவுபட்டு விடக்கூடாது. இது அவர் முன்னெடுத்து கொண்ட ஒரு முக்கியமான, அதனாலதான் அவர் கட்சிக்கு பேரும் வந்து மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி அவர் வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா மார்க்சியமும், குறிப்பாக மார்க்சியமும் பெரியாரியமும் அந்த சிந்தனை தளத்துல வந்து ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது குறித்து அதிகமாக பேசிய ஒரு தலைவர் ஆணைமுத்து அவர்கள். அதை ஒட்டி தான் இதுல வந்து அவங்க இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சுரண்டல்களையும் இந்த மலர் கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே போல தொழிற்சங்கம் இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள், ஐயா குப்பன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள், இன்னைக்கு சாம்சங் தொழிலாளருடைய நிலை வரைக்கும் கூட அது கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த கட்டுரைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல திருமாவேலன் அவர்கள் பெரியாரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையும் கூட ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரைகள் தான். நேரம் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க இந்த மலரை வாங்கி படிங்க. நானே வந்து மலரை வாங்கி படிங்க. ஏன்னா நான் வந்து முக்கியமான இதுகளை மட்டும்தான் நான் எடுத்து சொல்றேன், நீங்க படிங்க ஆக்சுவலா. ஏன்னா இதை இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பெரியாரை கற்பது எப்படி, இந்த தலைப்புகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டா, இப்போ ராஜேந்திரன் சொன்ன மாதிரி வேகம் எடுக்கிறது பெரியாருங்கிறதுக்கு அந்த ஒரு தலைப்பிலேயே இன்றைய சூழலுக்கான பதில் அந்த மொழியில் இருக்கு. அதே போல அதனுடைய ஒரு தொடர்ச்சி போல வந்து நம்ம திருமாவேலனோட தலைப்பு இருக்கு, பெரியாரை கற்பது எப்படி. எப்பா நீ அந்த மாதிரி வாசிக்க கூடாதுப்பா, எப்படி வாசிக்கணும் தெரியுமா பெரியார என்று ஒரு பாடம் எடுப்பது போல அந்த தலைப்பு இருக்கிறது. அதுல முக்கியமான பகுதிகள் நான் குறிச்சிருக்கிறேன், நேரமின்மையினால நான் விட்டுறேன், நீங்க படிங்க. அதாவது பெரியார் என்பவரை நீங்க முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு சுயநலமற்ற தன்மையை வந்து நீங்க முதல்ல உள்வாங்கிக்கிறணும். சரி ஓகே. அதாவது திருமாவேலனோட அந்த கட்டுரையில வந்து அவர் சொல்றாரு, முடிக்கும் போது சொல்றாரு, ஒரு மனிதர் எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் தன் மனதில் பட்டதை யாருக்கும் பயப்படாமல் எடுத்து வைத்து வந்துள்ளார் என்பது உங்கள் மனதில் உருவானால் அவர்தான் பெரியார். எனவே பெரியாரை பெரியார் மூலமாக கற்க தொடங்குங்கள். இதுதான் நான் வந்து நிறைய இடங்கள்ல நானும் சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு பெரியாரை பத்தி தெரிஞ்சு ஆனா இங்க வந்து நிறைய வயதானவர்கள் முகங்களை தான் நான் பார்க்கிறேன். ஆனா பிள்ளைங்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க. நம்ம வீடுகளே இப்ப நிறைய பசங்க வந்து, ஏன்னா ஒரு 19 இன்னைக்கு வந்து பாடங்கள் ரொம்ப, நான் இந்த என்னுடைய கட்டுரையை பத்தி சொல்லும் போது கூட நான் சொல்லியிருக்கிறேன், அதுல படித்த பெண்களும் பகுத்தறிவுன்னு வரும்போது கூட பாடத்திட்டங்கள் இன்னைக்கு வந்து சிந்திக்க சொல்லி கொடுக்கல. பாடம் வந்து நிறைய வந்து பாடங்கள் வந்து முறைகளை மாற்றி இருக்கிறாங்க. ஆனா ஒரு போட்டி பந்தயத்துல ஓட விடுற குதிரைக்கு தேவையான பயிற்சி தான் இன்னைக்கு கல்வியில இருக்கு. ஒரு ரேஸ்ல ஓடுற குதிரையை தயார் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதுதான் இன்னைக்கு கல்விக்கூடத்துல இருக்கு. நிதானமான ஆழமான அந்த தொட்டனை தூரும் மணற்கேணின்னு வள்ளுவர் சொன்ன அந்த கல்வி இருக்கு இல்லையா. நீ வந்து உன்னுடைய இதுக்குள்ளார மூளைக்குள்ளார ஒரு வார்த்தை போய் விழுந்ததுன்னு சொன்னா அது வந்து உனக்கு ஊறணும், அந்த ஊற்றை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதுதான் கல்வி அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இன்னைக்கு இல்லை. பாடத்திட்டங்கள் பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அதனால ஒரு 20 வயசு இளைஞர்களுக்கு சிந்தனை தெளிவு அப்படிங்கிறதுல வந்து நம்ம நிறைய வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது. எனவே திருமாவேலன் அவர்களுக்கு தான் சொல்றாரு, நீங்க பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, பெரியார் என்னென்ன பேசியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, நிறைய நூல்கள் ஐயா ஆணைமுத்து முதல்ல செஞ்சார் அந்த தொகுதி 3 தொகுதி. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியில இருந்தே கூட
திராவிடர் கழகம் வந்து பெரியார் களஞ்சியம்னு சப்ஜெக்ட் வாரியா, அதாவது ஒவ்வொரு மதத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு, பெண்களை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு தொகுத்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது போக அப்புறம் குளத்தூர் மணியனை வந்து குடியரசு ஏடுகளை அப்படியே, அதாவது முன்னட்டையிலிருந்து பின்னட்டை வரைக்கும் அப்படிதானே தொகுத்தாரு. இல்லை, கட்டுரை, பெரியார் கட்டுரைகள் மட்டும் தொகுத்து வெளியீடுகள் வந்திருக்கு. ஐயா ஆணைமுத்து அவர்கள் 33 தொகுதி, அதோட 20 தொகுதி வந்து அவருடைய சிந்தனைகளை மறுபடியும் தலைப்பு வாரியாக பிரித்து முதல்ல போட்டது வந்து ஆண்டு வாரியாக போட்டாங்க அவங்க மணியண்ணன். 1926, 27, 33 இப்படி நிறைய வந்திருக்கு. இது போக அதுக்கு அடுத்து உள்ளதை நீங்க படிக்கணும்னு சொன்னா நீங்க தாராளமா பெரியார் திடல்ல நூலகம் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து நீங்க படிக்கலாம். யாரும் உங்களுக்கு மறைச்சு வைக்கல. இன்னைக்கு சொல்றா மறைச்சு வச்சுட்டு, சரிப்பா மறைச்சு வச்சதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்க மறைச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்ற, மறைச்சு வச்சதை நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச? உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? அப்போ உனக்கு கிடைச்சதை யாவது சொல்லணும்ல, இங்க இருந்து நான் எடுத்தேன் இப்படி கிடைச்சது. நான் இதுதானே வந்து நேர்மை. அது மறைச்சு வச்சுட்டாங்க, மறைச்சு வைக்காத, நாங்க எதையும் மறைக்கலையேப்பா, மறைச்சதை நான் எடுத்துட்டேன்னு சொன்னா அப்ப நீ சொல்லுப்பா, எங்க மறைச்சதை நீ எங்க இருந்து எடுத்த, என்ன மறைச்சு வச்சிருக்கிறாங்க? எனவே கோர்ட்ல சொல்ல, சரி சொல்லட்டும் சொல்லும் போது அப்ப நம்ம அது என்னன்னு பார்ப்போம். எனவே திருமாவேளன் என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, நீங்க வந்து பெரியாரிடம் இருந்து பெரியார் மூலமாக கற்க தொடங்குங்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாங்க யார் பெரியாரை பத்தி பேசுறதையும் நீங்க கண்டுக்க வேண்டாம். பெரியாரை பத்தி நாங்க எழுதுறது, நாங்க கொடுக்குற இன்டர்பிரேஷனை நீங்க ஏத்துக்க வேண்டாம். பெரியார் புக்ஸை படி, பெரியார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் படியுங்கள், அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. இப்ப இதுல இன்னொரு ஒரு முக்கியமான 2-3 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல முதலாவது, இன்னைக்கு ஒரு பிரச்சனை என் மீது கூட எழுப்பப்பட்டது. இப்ப அண்மையில திருமாவளவன் மீது சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்பப்பட்டு இப்ப உச்ச நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறது. அது என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. மனு தர்மத்துல இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா மனு தர்மத்துல இருக்கிறத நீ மேடையில பேசக்கூடாது. மனு தர்மத்துல சூத்திரன்னா இந்த அர்த்தம் இருக்கு, மனு தர்மத்துல பொம்பளைங்களை இவ்வளவு மோசமா எழுதியிருக்க, அதெல்லாம் நீ பேசாத. நீ பேசாதேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நாங்க தான் பேசுறோம்னு சொல்றாங்க. மனு தர்மத்துல இருக்கிறத திருமாவளவன் சொன்னா, மனு தர்மம் இப்படி சொல்லுதுன்னு சொல்றது, சொன்னதை திருமாவளவன் சொல்றாருன்னு சொல்லல. திருமாவளவன் பெண்களை மோசமா பேசிட்டார். அதாவது நம்ம எவ்வளவு, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மலினமான எதிரிகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இதுல என்ன நேர்மை இருக்கு? அதே போலதான் எனக்கும் தொந்தரவு கொடுத்தாங்க. மனு தர்மத்துல இருந்தா பரவாயில்ல, ஆனா நீ அதை எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஆனா 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் மீது இவர்கள் போட்ட வழக்கில் திருமாவளவன் குற்றமற்றவர்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு இல்லையா? இப்ப அதுல நீங்க சொல்றீங்க மனு தர்மம் எங்க இருக்கு? இப்ப இல்லவே இல்லை, நீங்க தான் அதை பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. இந்த மலரிலே நீதிபதி அரிபரந்தாமன் அவர்களுடைய கட்டுரை இந்த மலரில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் மிக தெளிவாக, ஓய்வு பெற்ற நீதிபதி மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன கேள்வின்னு கேட்டுட்டு, இந்த அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததை ஒட்டி உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் சாதிய சமூகத்தை பாதுகாக்கிறதா என்பதே கேள்வி. அவர் பதில் சொல்றாரு, இதற்கான விடை ஆமாம், பாதுகாக்கிறது என்பதே ஆகும். இதுவும் ஒரு முக்கியமான பதில். ஆமாம், பாதுகாக்கிறது. இன்று வரை இதுல இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சாதிகள் ஒழிப்பது, சாதி ஒழிய வழின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது அவர் வந்து
ஒரு லாகூரில் நடந்த மண்டல் அந்த அமைப்பினர் நடத்தின கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக தயாரித்த உரை. அதை அவங்க பேசலை, அவர் பேச விடலை, அவர் புக்காக போட்டுட்டார். அந்த புக்கில் ஆனால் அவர் அதில் கேட்டதை அவராலேயே சட்டத்தில் எழுத முடியலை, அது வேற விஷயம். ஆனால் அவர் என்ன கேட்டாருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த புக்கில் அவர் சில கோரிக்கைகள் வைக்கிறார். அந்த கோரிக்கைகள், அதாவது இந்து மதத்தை வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு சொன்னால் அதுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அது ரொம்ப முக்கியமானது. அதில் முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டால், முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிற மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்கிற மாதிரி, இந்துக்களுக்குள்ள வேத நூல் எது, நீ அதை சொல்லு. இப்ப உன்னோட மனு தர்மத்தில் நான் இப்படி இருக்குன்னு சொன்னோன்னா, மனு தர்மமா, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. இல்லை ராமாயணத்தில் இப்படி இருக்கு, இல்லை இல்லை ராமாயணம் ஒரு காப்பியம், மகாபாரதம் அது கதை. சரிப்பா, உன் புக்கு எது, நீயே சொல்லு. இதுதான் எங்களுடைய வேத நூல், இதுதான். இந்துனா யார்? இன்னைக்கு வரைக்கும் சட்டத்தில் இந்து என்பதற்கான அர்த்தம் என்ன? யார் கிறிஸ்துவர் இல்லையோ, யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் வேறு இது இல்லையோ, அதை ஆசிரியர் பேசும்போது சொல்லுவார், இந்த மைக்குனா என்னன்னு சொல்லுடான்னு கேட்டால், எது டேபிள் இல்லையோ, எது சேர் இல்லையோ, எது கொடை இல்லையோ, எது கேமரா இல்லையோ, அதெல்லாம் மைக்கு. இப்படின்னு மைக்குக்கு ஒரு வரையறை சொல்ல முடியுமா? டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? மைக்குனா என்னன்னு கேட்டால் மைக்குனா என்னன்னு நீ சொல்லணும்ல. அதே மாதிரி இந்துனா என்னன்னா, இந்து யார்? இப்போ கிறிஸ்டின் சொல்கிறாங்க, அதாவது பைபிளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அல்லது பரமபிதாவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருப்பவர் கிறிஸ்தவர். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, குரானின் மொழியை ஏற்றுக்கொண்டு அல்லாவை ஏற்றுக்கொள்ளுபவர். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்க, இதுதான் எங்கள் வேத நூல். இது அம்பேத்கர் வைத்த முதல் கோரிக்கை, கேள்வி இல்லை, கோரிக்கை. அதில் அடுத்த உப கோரிக்கை, அந்த நூல் தவிர மற்ற எந்த நூலும் இந்துக்களுக்கு புனித நூல் இல்லை என்று அறிவிக்க வேண்டும். அந்த நூல் தவிர மற்ற எதுவுமே புனித நூல் இல்லைன்னு நீ அறிவிக்கணும். அந்த மற்ற நூல்களின்படி நடத்தப்படுகின்ற புரோகிதங்கள், திருமணங்கள் உட்பட புரோகிதங்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட வேண்டும். அம்பேத்கர் சொன்னது, புரோகிதம் என்பது பிறப்பின் வழியாக தீர்மானிக்கப்படுவது தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட வேண்டும். அது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் கோரிக்கையினுடைய முதல் வடிவம். அது இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது. இதில் ஒன்றை கூட அவரால் அவர் எழுதிய சட்டத்தில் எழுத முடியவில்லை. அதுதான் இந்தியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரால் எழுத முடியவில்லை, இதுதான் உண்மை. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில், அது வாலசாவல்லவன் அவர்கள் கட்டுரையோட தொடக்கத்திலேயே சொல்றார், பழக்க வழக்கங்கள், கஸ்டமரி ஹேபிட்ஸ், அது இந்த சட்டம் வந்தவுடன் செல்லாது அப்படின்னு முதல்ல எழுதுறாங்க சட்டம். டாக்டர் அம்பேத்கர் எழுதுன சட்டம் அதுதான். ஆனால் அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அன்றைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களை நான் பதவி விலகிடுவேன்னு சொல்லி, அதன் பிறகு கஸ்டமரி ஹேபிட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சட்டம் செய்யப்படும். அதனால தான் இன்னைக்கு சபரிமலை அதில் பெண்கள் போக முடியலை, அல்லது அனைத்து சாதியினர் அர்ச்சகராக முடியலை. தமிழுக்கு உங்களால் அதை உள்ளுக்குள்ளார இறைவனை வழிபடுகின்ற மொழியாக தமிழை கொண்டு வர முடியலை. இதையெல்லாம் பற்றி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு அக்கறை இருக்கா? இதையெல்லாம் பற்றி அவங்க பேசுறது தமிழ் தேசியமே இல்லை, அதை விடுங்க. இருந்தாலும் நீ தமிழ்னு பேசுறியே, தமிழ்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ல வர்ற? சாதியத்தானே சொல்ல வர்ற. எனக்கு வஉசி வேணும், அண்ணாவும் வேணுமா?
அண்ணா வேணும், அண்ணா எங்க ஆளு, ஐயாவையும் சேர்த்துக்கிறாங்க, அடிமுத்து ஐயா எங்க ஆளு, பெரியார் மட்டும்தான் எங்களுக்கு ஆகாது. இப்ப பெரியார் தானே இவங்களுக்கு தலைவர், அப்புறம் நீ என்னதான் அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு பெரியார் ஆகாதுன்னு சொல்ல வர்ற என்ன? அதாவது ஒரு குயுக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்க வேண்டாமா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். எனவே அப்படிப்பட்ட நிலையில இங்க ஐயா ஹரிபரந்தாமனுடைய அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று தமிழீழ விடுதலையை பற்றியும் இன்னைக்கு இவர் ஐயா குயில்தாசன் கூட இங்கே வந்திருக்கிறாங்க. மதிய நிகழ்வில் அவங்க அற்புதம்மாலாம் பேச போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், திராவிட இயக்கத்தை தாண்டி தமிழீழ விடுதலையை உங்களால் கொண்டு போக முடியுமா? இங்கே அந்த போராட்டத்துக்கான அடிப்படை ஆதாரமாக இருந்தவர்கள்லாம் யார்? அந்த ஆதாரத்தை, அந்த தளத்தை அமைத்தவர்கள் யார்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை புதிதாக, நான் முதலியே சொன்னேன்ல, எதிரி அந்த பக்கம் மட்டும் இல்லை, நிறைய கலர்ல இருக்கிறாங்கன்னு. அது மாதிரி பெரியார் கேட்ட தமிழ் தேசமும் ஈழத்தில் உள்ள தமிழ் தேசமும் ஒன்று கிடையாது. அது இனவாதத்தை அடிப்படையாக கொண்டது. பெரியார் கேட்டது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு சூழ்ச்சி. இந்த வாதம் ஒரு சூழ்ச்சியான வாதம். எல்லா தேசங்களுக்கும் எல்லா நாடுகளில் உள்ள மக்களுக்கும் தங்களுக்கான தேச இன மொழி அடையாளத்தை பேணிக் கொள்ளுகின்ற உரிமை வேண்டும் என்பதுதான் எந்த தேசிய இன சுயநிர்ணய உரிமையின் அடிப்படை. அதுதான் பெரியார் கேட்ட தமிழ்நாட்டுக்கும் அடிப்படை. அது தமிழ்நாட்டுக்கு ஒன்று, தமிழீழத்துக்கு ஒன்றுலாம் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே அடிப்படையாக தான் இருக்க முடியும். எனவே இந்த விஷயம். ரெண்டாவது ஐயா கூட சொன்னாங்க, படித்த பெண்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் எழுதி இருக்கலாம்னு. உண்மைதான். நான் அதை முன்னுரைன்னு ஆரம்பித்து முன்னுரை ரொம்ப நீளமாக போனதுனால, ஏன் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி படித்த பெண்கள் தாங்கள் எப்படி படித்தோங்கிற வரலாறு தெரியாமல் இருக்கிறாங்க. தாங்கள் எப்படி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற வரலாறு தெரியாமல் நிறைய பெண்கள் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தனிநபர் உரிமைகளுக்கும் சமூக உரிமைகளுக்கும் வேறுபாடு தெரியல. சமூக உரிமைகளுக்காக போராடும் போது கிடைக்கிற தனிநபர் உரிமைகள் தான் நிரந்தரமான தனிநபர் உரிமைகள். வெறும் தனிநபர் உரிமையை நீங்கள் முன்னாடி நிறுத்தினீங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எதிர்மறையாகத்தான் போகும். எனவே நீண்ட நேரமாகிவிட்டது. எனவே இந்த உரையை முடிக்க வேண்டும். நான் சொல்லி முடிக்க விரும்புவதெல்லாம், இந்த பணிகள் வரலாற்றை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய பணிகள். இந்த காலகட்டத்தில் இந்த எவ்வளவோ நெருக்கடிகளை சந்தித்தும் இது போன்ற ஒரு நூலை, மலரை தயாரித்து கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் கைகளிலே தர வேண்டும் என்பதில் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிரத்தை, இந்த தமிழ் சமூகத்தின் சமகால கேள்விகளுக்கான பதிலை பல்வேறு கட்டுரை ஆசிரியர்களை, அந்த உரிய நபர்களை அணுகி அவர்களிடமிருந்து பெற்று இணைத்திருக்கும் அந்த முயற்சி, இவற்றிற்காக தமிழ் சமூகத்தினுடைய பாராட்டையும் நன்றியறிதலையும் மீண்டும் மலர் குழுவினருக்கு சமர்ப்பித்து அவர்கள் தொடர்ந்து பணியாற்றிட நாமும் துணை நிற்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.